கண்ணமுடா இந்தா உனக்கு பணம் தரேன். உன் வீடு வாசலையும் செம்மையாக்கியாச்சு, உன் தொழிலையும் வளமாக்கியாச்சு. ஒரு வாரத்துக்குள்ளே கிடச்சிடும். போய்ட்டோம். கருப்பசாமிக்கு வா தம்பி, திருமணம் கல்யாணம். மணப்பாறை மாடு கட்டி மாயபுரம் ஏறு. மணப்பாறை யாரு? மணப்பாறை. அடுத்த உத்தரவு மணப்பாறை இருக்கு. அடுத்த உத்தரவு மணப்பாறை. பையன் எப்படி இருக்காரு? நல்லா இருக்கானா? கால் வந்துட்டு வாங்க. மணப்பாறை யாருப்பா? மணப்பாறை. இன்னும் கொஞ்சம் அங்கே தள்ளி போனால் நான் விபூதி பூசத்துக்கு ஈஸியாக இருக்கும். உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே போய் பார்த்தேன், உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வரவே இல்லைடா. 3 ஆண்டு காலங்களாக உங்கள் தெய்வ நடமாட்டம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வரலை. அந்த 3 வருத்தமும் உன்னுடைய குடும்பத்தில் தொழில், பணம், மன நிம்மதி, ஆரோக்கியம் இவை அனைத்துமே குறைந்திருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டை வருத்தத்துக்கு ஒரு புறம் பேணி காக்குதலில் கூட உங்களால் இப்போ காக்க முடியாது. இப்போ சுவர்கள்லேருந்து எல்லாமே சீர்குறைந்த நிலையில் இருக்கிறது. காலொன்று நிலையான வருமானத்தையும் தரணும், கல்யாணத்தையும் முடிக்கணும். உண்மையா இல்லையா? சரி, முதல்ல கல்யாணம் வேணுமா வருமானம் வேணுமா? பக்கத்தில் வா. புரட்டாசி 3வது சனிக்கிழமைக்கு பிறகு தொழிலும் அமையும். ஐப்பசியில் திருமணம் சொந்தமான காரியமும் வெற்றியாகும். வா, நல்லா மகளே, ஐஸ்வர்யமாக இருக்கு. சாப்பிட்டு போங்கப்பா. மணப்பாறை மாரியாத்தா கோயில் எங்கே இருக்குடா? மாரியாத்தா கோயில் எங்கே இருக்கு? கால் வந்துட்டு வரலாம். என்னண்ணே ஓ யூடியூபுக்கு பிரச்சனை இருக்கு. கேட்ட வரம் தரவே. உங்கள் பேர் என்ன? விநாயகமூர்த்தி எங்கே இருக்கார்? பிள்ளையார். அதான் கேட்ட வரம் தரவே ஓடி வந்து கிண்கிணி சதங்கை கொஞ்சம் பாட்டு பாடினேன், விநாயகருடைய பாட்டு. கால் அனுப்புவோம். கிண்கிணி சதங்கை கொஞ்ச பாடி வரும், நாட்டமுள்ளார் நட்பு நாடி வரும், நம்பிக்கை வைத்தவர்க்கு தேடி வரும், வாக்கு தரும், நல்வாழ்வும் தரும். இன்னொரு தரம் உன் இடத்துக்குள்ள போய் சுற்றி பார்க்கறவரை நீ காலில் வந்துட்டு வா. யார் வா? வீட்டில் எத்தனை பேர்? 6 பேர். பெரியவங்க எத்தனை பேர்? 2 பேர். 60 வயசுக்கு பெரியவங்க. அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி இப்போ குழப்பம் இருக்குது. சுகர் இருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் உடல் தளர்ந்துருக்கு. இப்போ அதை பற்றிய ஒரு மனநிலைகள் மாற்றத்தில் இருக்குது. என்ன இன்னொருத்தர் கால் பண்ணுறான். சனி பகவான் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கார். உனக்கு என்ன வேணும்னு கேளுடா. ஒரு வாரம் கொடுக்க சொல்லி உத்தரவு. என்னப்பா வேணும்? உங்கள் அம்மாவுடைய ஆயுளை காப்பாற்றி தருகிறேன். அதுதான் உடல்நிலை சரியில்லாத பேசினேன். வெற்றி ஆகித்தார். நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு உன் வீட்டு எல்லைக்கு போனேன் நான். கருப்பசாமி வரேன். அந்த எல்லையில் இருக்காரா? அதே மாதிரி 3 ஆண்டு காலங்களாக உடல்நிலையாலும் குடும்பத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகையாலும் மனவேதனை அடைந்து இங்கே இருப்போமா நம்ம இருக்க மாட்டோமாங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா இல்லையா? கால் விட்டோம். ராதாகிருஷ்ணா சில சமயத்தில் அன்ன ஆகாரம் அரிசி சம்மந்தமான விஷயத்தில் கூட மனசு ரொம்ப போராடுது. உண்மையா இல்லையா? ஆமாம். ஆனால் இந்த கஷ்டத்தை தீர்த்து உன்னை சுபிட்சமாக வாழ வைக்கிறேன். வேறு என்ன வேணும்? கடனை நான் தீர்த்துட்டேன். இந்தா தொழில் வளமாகியாச்சு. இனி நீ கஷ்டப்பட மாட்டாய். இன்னையிலேருந்து உனக்கு பணம் கிடைக்கும்டா. நல்லா கர்மசாமி கண்டில் சிலர் இருக்கா? என்ன சிலர் இருக்குது? அப்போ நான் என்ன பேசணும்? இப்போ கால் வந்துட்டு வா. நான் பசனுங்கிறது போகுது வைக்கு
என்னடா தம்பி மனவேவும் வாப்பா பக்கத்தில் வாங்க. என்னப்பா வேணும் உங்களுக்கெல்லாம்? உன் பேர் பேருடா கால் வந்துட்டு வாங்க. ஒன்னே முக்கால் ஆண்டுகளுக்கு முன்னால் அவசியம் இல்லாமல் பத்திரம் சொந்தமான மனக்குழப்பமும் எதிர்பாராத கடன்களும் இப்பொழுது உருவாகி நாம் அங்கே இருக்கிறது சரியாகுமா அல்லது தொழிலுக்காகவோ பிழைப்புக்காகவோ இடம் மாறக்கூடிய தலைவிதி ஏற்பட்டு விடுமா அப்படிங்கிற ஒரு உள்குழப்பம் உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. இதற்கிடையில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணடியாளுடைய உடலும் மனமும் அடிக்கடி குறைகள் ஏற்பட்டு மன நிம்மதி இழந்துக்கிட்டு இருக்கிற. இதுக்கு செய்வன வைவன கோளாறு இருக்குமா அல்லது கிரகங்கள் காரணமா அப்படிங்கிற சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் உண்மையா இல்லையா? காரணம் சொல்லலாம். மாந்திரிகத்தால் சில தவறுகள் நடந்ததுண்டு. உன்னுடைய வீட்டுக்கு வலதுபுறத்தில் ஒரு ஓடை ஓடுகிறது, நீர் ஓடை ஓடுகிறது. அந்த ஓடையின் அருகில் சென்று பார்த்தால் கடைசி முனையில் 2 மரங்களும் ஒரு முறுக்கு பிரிவும் இருக்கும். அந்த பிரிவை தாண்டி போயிட்டால் இன்னொரு கிராமத்துக்கு போகக்கூடிய பாதையாக இருக்கும். அந்த சந்தையிலிருந்து ஒரு தீய சக்தியை எழுப்பி பிரச்சனை உருவாக்கப்பட்டது. கால் ஒன்று ஆனால் நல்லா இருக்குதா? நீங்கள் யார்? அந்த நிலையிலிருந்து மாற்றமாக்கி உங்களை வாழ வச்சு தந்தா போதும்லா? வாடா பக்கத்தில் இந்தா கடனை தீர்த்து தாரேன், கஷ்டம் இல்லாமல் வாழ வைக்கிறேன்ப்பா, உன்னுடைய கல்வி தொடரும், ஆனந்தமடையுங்கள் ஆனந்தமடையுங்கள். அங்கே இருக்கட்டும், வந்து கொடுக்கிறேன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தஞ்சாவூர் தஞ்சாவூர்னு கைதட்டுதாரு பக்கத்தில் வந்துட்டு. கணவன் மனைவியாக வந்து யார்? தஞ்சாவூர்லேருந்து. வரலாம், கால் வந்துட்டு வரலாம். எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும். என்னப்பா உன் பிள்ளைக்கு என்னப்பா செய்யணும்? யாருக்கு வேணும் குழந்தை? பக்கத்தில் வாங்க. இந்த விரலை பிடி பார்ப்போம். கண்ணை முடிக்கா. இதுவரை குழந்தை இல்லையா? நல்லா பிடிக்கலையே. பிள்ளைக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாமே இதுவரை வீணாயிடுது. அதனால் கருப்பசாமி, நீ என் குலதெய்வம், உன்னைய நம்பி நான் வந்திருக்கேன். என்ன எப்படியாவது எங்களுக்கு நீ காப்பாற்றி கொடுத்து பிள்ளைய கொடுத்துருப்பான்னு கேட்குற. என்ன கால் வந்துட்டு வாங்க. அம்மா ஒரு சடை விரிச்ச பொம்பளை வாராடா. ஒரு சடை விரித்த ஒரு பெண் தெய்வம் வாராட. அப்படியா? அதை கும்பிடுறீங்களா ஒழுங்க? உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும், மாரியாத்தான்னு பேரை வச்சுக்கணும். ஆனால் எங்களுக்கு அந்த சக்தி எங்கள் உடம்பில் இருக்கான்னு தெரியலையே சாமின்னு உன் பொண்டாட்டி உள்ள சொல்லிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? அந்த சக்தியை நான் கொடுக்குறேன், உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும். அந்த பிள்ளைக்கு மாரியாம்பான்னு பேரை வச்சுக்கா. கால் வந்துவா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தாப்பா. இந்த கனி ஒரு நாள் இரவு உங்கள் உடலில் புதிய ஒரு உணர்வு சக்தி தோன்றி அந்த இன்பத்துக்கு பின்னால் அது மழலையாக ஜனிக்கும். முருகா நல்லா இந்தாங்க, செல்வத்தோடு இரு மகளே, வாழ்க, வயிறார சாப்பிட்டு போங்கப்பா. கர்மசாமிக்கு அதே தஞ்சாவூர் விரும்பி கல்யாணம் முடிக்கவா அல்லது எங்கேயாவது அமைஞ்சா கல்யாணம் முடிக்கவா அப்படின்னு ஒருத்தன் கேட்கான்.
யார் நீ கல்யாணம் முடிக்கிறியானே? வாங்க. நீர்க்கடுப்பு வந்துச்சா? அதெல்லாம் சரியாயிடுதா? காலில் வந்துட்டு ஏன்னாவது பீர் அடிக்க சொன்னால் அடிக்க வேண்டியதான், நீர்க்கடுப்பு போயிரும்ல. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். கர்ணனை போல கையில் கிடைச்ச பொருளை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து கொடுத்து பார்த்துட்டேன். யாருமே உனக்கு உதவி செய்யலை. அது ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும் சரி. ஆனால் இப்போ நீ தேடணும்னு நினச்சி சில பேர்கிட்ட முயற்சி பண்ணி அது வீணாக போச்சு. அதனால் ஒரு கோயில், ஒரு பெரிய இடங்கள், ஒரு பெரியவங்களுடைய உதவியால் நம்ம தரத்தை அறிந்து ஒரு சூழ்நிலை கிடைத்து ஏதோ ஒரு பெண் நமக்கு துணையாக கிடைச்சா அதை வச்சு வாழ்ந்துக்கிடலாம்ங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்குது. அதுக்கு தகுந்த உன்னுடைய குலத்தின்படி வேணுமா, அல்லது கடவுள் ஏதேனும் ஒரு பெண்ணை கொடுத்தா போதுமா? பொண்ணு வேணும். ஆனால் அப்படி அமையாதுன்னு உத்தரவில் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி அமையாது. அவன் சேர்க்கு நினைக்கிற பொண்ணு தான் அந்த கல்யாணத்தில் அமையும், கிடைக்காது. அதுக்கு தான் நான் சொன்னேன், நான் விரும்பி நடக்குமா அல்லது பெரியவங்க பார்த்தது நடக்குமான்னு சொல்லி உன்னை வெளியே கூப்பிட்டேன். அப்படி கிடைக்கும். இப்போ நீ நல்ல மனுஷன், காலில் வந்துட்டு வா. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், உண்மையை சொல்லணும், விளக்கத்தை சொல்லுவோம். நீங்கள்லாம் ஏன் குழம்புக்கு திடீர்னு நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டே இவருக்கு தான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நினைச்சிக்கிட்டே படித்த தொழில் கிடைச்சா சந்தோஷம். ஆளை பார்க்கன்னு தெரியலையாப்பா? இல்லை சாமி, படித்த தொழில். சரி, இவருக்கு யாரும் பெண் கொடுக்க இருக்காங்களா? இல்லை, பையனுக்கு சாமி, பையனுக்கு. உன் பையன் அவன் படித்த வழியில் கல்யாணம் நடக்கும். குலத்தில் மாற்றம் இருக்கும், ஜாதியில் மாற்றம் இருக்கும். ஆனால் அவன் படிப்புக்கு ஈக்குவலான பெண் கிடைக்கும். நீங்கள் அதிலிருந்து விடுதலையாக மாட்டேங்கீங்களப்பா. இந்தா திருமணம் நடக்கும், பெருமைக்குரியதாக நடக்கும். காது கேட்கல, முன்னேற்றம் இல்லாமல் இருக்கு. அப்படி சொல்லு. ஆம்பளை நல்லாயிரும், நல்லாயிரும். புண்ணியமார் பணம் வந்திருக்க முன்னேறிக்கான். கர்மசாமிக்கு அப்படி கால் வந்துட்டு வரலாம். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, பாட்டு நல்ல கடை. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. உங்கள் அண்ணன் கல்யாணம் முடித்தா தானடா நீ கல்யாணம் முடிப்ப. உங்கள் அண்ணனுக்கு பொண்ணு தேட வேண்டியிருக்கு. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிய. ஆனால் அவனுக்கு இன்னும் 6 மாதத்தில் கல்யாணம் நடந்துடும். அதுக்கு பிறகு நீ ஒரு அரை கிலோட ஆயிர மாட்டியா? கால் வந்துட்டு வா. அதுக்கு தகுந்தாற் போல் உனக்கு ஒரு பெண்ணை கருப்புசாமி எடுத்து வச்சுருக்கிறேன். ஆனால் ஒன்று அங்கேருந்து ஒரு கோட்டையிலேருந்து வெளியே கொண்டு வரணுமே. எங்கேருந்து கொண்டு வரணும்? ஒரு பெரிய கோட்டையிலேருந்து ஒன்று வெளியே கொண்டு வரணும். கொண்டு வரணும் வேண்டாமா? ஐப்பசி மாதம் வரை பொறுமையாரு, கடனை தீர்த்து தரேன். ஒரு வருமானம் வருது உனக்கு, வர வச்சு தரேன். புண்ணியமாயிரு. என் கடன்களை தீர்க்க வேண்டும்னு கேட்டு வந்தவங்க யார்? பொம்பளை பிள்ளை எத்தனை இருக்கு? 3 பிள்ளை. கல்யாணம் கால் வந்துட்டு வரலாம். நீங்கள் எங்கே யார் அது சத்தம் போடுறது? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு வாசலுக்குள்ளே போனேன். வாசலிருந்து வலப்புறத்தில் செடிகளும் கொடிகளும் அருமையான பசுமை சோலை போல அழகு வைத்திருக்கிறாய். அந்த இடத்துல விளக்கு போடுறது மாதிரி ஒரு இடத்த அமைக்கணும்னு சொல்லி வீட்டுக்காரம்மா நினச்சாங்க. அது நடக்கலை. கால் வந்துட்டு வரலாம். ஒரு இடங்களில் நம்முடைய பணம் போய் லாக் ஆகி கொஞ்ச நாள் வராமல் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ட. நீ அந்த பணத்தை நான் வர வச்சு தரேன். அதே மாதிரி இப்போ 1.25 வருஷமாக கொஞ்சம் கடன்களும் மனக்குழப்பமும் இருக்குது, தீர்த்து தரேன். சென்னையிலிருந்து ஒரு நண்பனின் உதவியை வைத்து உன் வாழ்க்கையில் ஒரு உயர்வு நடக்கும். இங்கே வந்து தான் கல்யாணம் நடந்துச்சு. இப்போ 4 நாளாக இருக்குது. கட்டுமனை காவந்து பண்ணி கடன் நிறையா. அந்த கடத்தையும் தீர்த்து தருவேன், வீட்டையும் மீட்டி தரேன். கல்யாணம் நடக்கும்னு சொல்லி நடந்துருச்சுலா, மீட்டி தந்துட்டேன். போயிட்டு வா. கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வா.
உனக்கு எந்த ஊர்? தெற்கோடி யாருக்கு? இன்னும் ஒரு தடவை கால் வந்துப்பாங்க. என்னம்மா அப்படி பார்க்குற? யார் வச்சுருக்கான்? ஒரு கேள்வி கேட்போம். எப்பா உங்கள் வீட்டு பத்திரம் டாக்குமெண்ட்லாம் எங்கே வச்சுருக்கீங்க? அடகு எங்கே வச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? 2 வருஷம் ஆயிடுச்சு. அதெல்லாம் இப்போ மீள முடியாத அளவுக்கு நிலைமை இருந்துக்கிட்டு இருக்க. அதை மீட்டி தந்தால் போதுமா? இதுக்கு தான் கடனை முடிச்சு கொடுக்கணும். கால் வந்துட்டு வா. இந்த வருஷத்தில் உன்னுடைய கடன்கள் தீரும். ஒரு பத்திரத்தை மீட்டி தரேன். பையனுக்கு வேலை கிடைக்கும். கிடச்சாச்சு, சந்தோஷமா இருக்கு. கருப்பசாமிக்கு அதே பட்டுக்கோட்டை. என் பொண்டாட்டிட்ட இழந்த சொத்து கிடைக்குமா கிடைக்காதா? கூட இருக்கவங்களுக்கே சொல்லி சாமி கதையை ஓட்டுதாரு. அவர் நினைக்கா தாத்தா கொள்ளாத தாத்தா நீ. இன்னொருத்தர் கால் பத்தியா விதை எப்படிலாம் வருது. ரொம்ப நாள் வேலை போட்டுருக்காருன்னு நினச்சி கூப்பிட்ருக்காரு அவர். அதுக்கு நானா பொறுப்பு? சட்டப்படி அந்த சொத்தை பிரச்சனை இல்லாமல் வாங்கி தந்ததுதான்ப்பா. மருமகனும் சேர்ந்தே செய்து தருவான். நல்லாயிருக்கும். பற்றி கருப்பசாமிக்கு பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யார்? அண்ணன் வாங்க. என்ன பறவைகள்? அருணோதயம். என்ன வர வேண்டும்? பையனுக்கு குழந்தை வேணும். இங்கே வந்து வாங்கிட்டு போனாங்க. சாமி உத்தரவு கொடுத்துச்சு. ஆஸ்பத்திரியில் வந்து பார்த்தோம். 45 குழந்தை கிடைக்கும்னு சொன்னதுக்கு தகுந்தாற் போல தோன்றியாச்சா இல்லையா கற்பம்? அதில் ஐஸ்வர்யமாக பண்ணி தந்துடுறேன். வேறு என்ன வேணும்? கருத்து முன்பு சாவுற மாதிரி சாவக்கூடாது. என் பேரனை எடுத்து கொஞ்சம் வேண்டாமா? கால் வந்துட்டு வாங்க. தாங்க முடியாத கஷ்டம். கஷ்டப்படக்கூடாது. இருக்கமா சாவலாம். முருகா இப்போதைக்கு இறக்கப்பட்டு சொல்லாதடான்னு சொல்லுதீங்களே, அவன் வருத்தப்படுதானே? கண்ணை மூடிக்காப்பா. உலகத்தில் பிள்ளைகளுக்கு சொத்து சுகத்தை பிரிக்கும் பொழுது தகப்பன் வஞ்சகம் இல்லாமல் பிரிக்கணும்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். உங்கள் வீட்டில் கரெக்டாக நடந்துச்சா தப்பாக நடந்துச்சா? யார் கரெக்டாக நடந்தா? மூத்தவனுக்கு ஒன்றும் தெரியாமல் கொஞ்சம் கூட போட்டு ஏன் கொடுத்திய? ஒன்றும் தெரியாதவனுக்கு கொடுக்கலாம், விவரம் தெரிஞ்சவங்களுக்கு குறைச்சி கொடுக்கணுமா? விவரம்னா அவன் வேலை செய்யணும். அப்படியா? எங்களுக்கு வேலை செஞ்சுட்டா நீதி தவறிடலாமா? நீதி அவன் சாவமும் அவன் வேதனையும் உன்னை பிடிச்சி வாட்டுது. கால் வந்துட்டு வா. சரி, அந்த கஷ்டத்தை நீக்கித்தாரேன். எல்லா பிள்ளைகளையும் ஒற்றுமையாக்கி உனக்கு உதவி செய்ய வைக்க. தஞ்சமென்று வந்தோரை தழுவிக்கொள்வது என் குணம். பணம் தாரேன், குழந்தையும் கிடைச்சாச்சு. சந்தோஷமா இருக்கலாம். கருப்பசாமிக்கு தாத்தா ஒரு கை கொடுறா. இந்த காலத்தில் ஒரு பொண்ணாட்டிக்கு மேலே 2 பொண்ணாட்டிக்கு மேலே 3 பொண்ணாட்டிக்கு மேலே என்ன உட்கார். என்னடா வேணும் தம்பி? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. கல்யாணம் ஆப்ரேஷன் கல்யாணம் முடிச்சாச்சா? கூட வரவங்க ஒரே பழகு வராங்களே, அதெல்லாம் யார்? கால் வந்துட்டு வா. கார்த்திகை மாதம் வா. கார்த்திகை மாதத்தில் உனக்கு திருமணம் நடக்கும். அதுக்கு முன்னால் ஒரு வண்டி வாகனம் எடுத்து உன்னை தொழில் நடத்தி தரேன். எல்லாம் வெற்றியாக நடக்கும். என் பேரை போட்டு ஓடுங்க செல்லக்குட்டிகளே. சேலத்தில் எந்த இடம்? வெரி குட் வெரி குட். ஜலகண்டம். இன்னொரு கால் வந்துட்டு வா.
பெரியதொரு விநாயகர் கோவில் தெரியுதே, எங்கே இருக்குது விநாயகர்? பக்கத்தில் இருக்கா? நல்லா ஐஸ்வர்யமாக இருக்குதே அந்த கோயில். எல்லாரும் கும்பிடுவாங்களா? சரி, கும்பிட்டு வாங்க. வரலாம், உட்காரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். முன்னோர்களுடைய சாபமா பாவமா இதுவரை குழந்தையை பற்றிய ஒரு தெளிவு கிடைக்கலையே. இதுக்கு விளக்கம் எங்கே கிடைக்குங்கிறதுக்காக சில ஜோதிடம் சொந்தமான ஆராய்ச்சிகளை நீங்கள் நாடியது உண்டு. நாடி ஜோதிடம் பார்த்தீர்களா? அதில் அவன் எழுதியதில் பல சாந்தி தீட்சைக்கு பிறகு உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டுன்னு எழுதியிருக்கிறான். இந்த சாந்தி காண்டத்தை பார்த்து அதுக்கும் செலவழித்து சில எல்லைகளை கடந்து நீங்கள் சென்று வீழ்ச்சி அடைந்து வந்தீர்கள். உண்மை அதுதானே? கால் நொன்று தோன்றும். தெய்வமாம் ஞான குருவின் ஆசைக்கு பின்னால் ஆண் பெண் என்னும் இரு சேய்களும் தோன்றும். உங்களுக்கு 2 குழந்தை பாக்கியம் உண்டு. முத பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்கும், 2வது பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறக்கும். முத பிள்ளை ஆம்பளைக்கு என்ன பேர் வைப்ப? அந்த காணு முழுசாக வைக்காத, என் பேரவே வச்சிரு. கருப்பண்ணன் அப்படின்னு வை, உன் பிள்ளை IAS ஆகுவான். காலம் கருப்பசாமிக்கு அடுத்து வரக்கூடிய பொம்பளை பிள்ளைக்கு என்னடா பேர் வைப்ப? உட்காருங்க. அண்டமெல்லாம் காத்து அருளும். அவளுக்கு என்ன பேர் வைக்கலாம்? நம்ம சொல்ல ஆதி சங்கரின்னு பேர் வை. வெற்றிவேல் முருகனுக்கு இந்தா கருப்பசாமி என்னும் சக்தியோட உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு ஜனனமாகும். மருத்துவத்தால் இல்லை மகனே, தெய்வத்தின் மகத்துவத்தால் வெற்றி உண்டு. கால் நுட்டுவாடா தம்பி. சித்தர்களும் யோகியரும் சிந்தனையில் ஞானிகளும் புத்தருந்தான் நேசுவும். சித்தர் கோயில் எங்கே இருக்கு? போயிருக்கியா? உள்ளத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. கால் வந்துட்டு வா. உடல்நிலையை ஆராய்ந்து பார்த்தேன். சில சமயத்தில் வயிறு கல்லாக இருக்கு. உள்ள அறிகுறியா அல்லது நோயின் அறிகுறியா என்னன்னு தெரியாமல் வருத்தப்படுறியான். ஆனால் என்னம்மா, தோன்றி மறைகின்ற நாள் இவ்வளவு நாளும் கடந்த பேச்சு. இனிமேல் தோன்றியது மறையாது, கரு ஒரு பொழுதும் கலையாது. உனக்கு பெண் பிள்ளை பிறக்கும். மகாலட்சுமி என்று பெயர் வைப்பாய். காலன் சொல்லலாம். கருப்பசாமிக்கு வெற்றி வேல் வெல்லுமடா, வினை தீர்ப்பான் வேலனடா. முருகா, அடுத்த ஆம்பளை பையனுக்கு முருகான்னு பேர் வச்சிருக்கு. நல்லா இருக்கும். வயிறார சாப்பிட்டு போங்கடா. அடுத்த உத்தரவில் தொழிலை பற்றி பேசுவோம். நல்லா இருங்க. அதே சேலம் எல்லை கருப்பசாமி, ஒன்றை வச்சு நான் தொழில் நடத்தணும், என் பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணமும் நடக்கணும் அப்படின்னு கேட்டு வந்தவங்க. வண்டி வாகன தொழில் வரலாம். உன் பேர் என்னடா? பாலச்சந்தர். யார் உங்கள் அப்பாங்க? அம்மா அப்படியா? அங்கே என்னக்கா? கவலைப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். கவலை எலும்புரிக்கு நோய்க்கு சமம். உண்மையா இல்லையா? கவலை எலும்பு உருக்கி என்னும் ஒரு நோய்க்கு சமம். அதனால் யாருமே கவலைப்படக்கூடாது, மகிழ்ச்சியாக இருக்கணும். உண்மையா இல்லையா?
சரியாக காலில் விடலை, இன்னொரு தடவை விட்டு வரலாம். ராஜாங்க அந்த பேஜ் ஒரு 25 பேஜ் எடுத்து வச்சுருங்க பாருங்கள். எடுத்து எண்ணுங்க. வரலாம்ப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு இடம் சம்பந்தமான மனவேதனைகள் உருவாகி சில குழப்பங்களுக்கு பிறகு என் அருளால் ஒரு காடு பணி வாங்கிட்டேன். ஆனால் ஒன்று பெற்றால் ஒன்றை இழக்கணும் என்ற ஒரு விதியின்படி, ஆனால் தொழிலில் ஒரு நிம்மதியை நீ இழந்துட்ட. இப்போ அதே தொழிலை வித்தியாசமான முறையில் பெறதுக்கு சாமி எனக்கு உதவி செய்யணும். நாம் பெற்ற பிள்ளைக்கு புனிதமான வாழ்க்கையை அமைச்சு தரணும் என்பது உன் கேள்வி. கால் வரலாம். வேணும் எடுத்து வாங்க. ஆமாம், அந்த தொழிலில் இருக்கக்கூடிய தடையை நீக்கிட்டேன். புரட்டாசி வரை பொறுமையாக இரு. உன் வண்டி நல்லா ஓடும், நிறைய ஆர்டர் கிடைக்கும். உங்ககிட்ட வேலைக்கு 7 பேர் வந்து நிரந்தரமாக நிற்பான். எடுத்துருவோம். என் பேரை போட்டுக்கா, வெற்றிகரமாக ஓட்டுவேன். அந்த நிலையிலேருந்து எல்லாம் ஏற்றமாக நடக்கும். புண்ணியமாக இருக்கும். பணம் வந்துட்டு கடத்தை அடைச்சிப்பான். போட்டிருப்பா. இந்த ஐப்பசிலே வண்டி எடுத்துரு. நீ பொறுத்துரு. கர்மசாமிக்கு கால் வந்துட்டு வாடா தம்பி. யார் இவர்? தாத்தா. உங்கள் தாத்தா. என்னடா படிக்கிற? என்ன வேணும் உனக்கு? அங்கே தள்ளிடுங்கோ. கண்ணை மூடு. இவனுக்கு வந்து கொண்டவாத ஜன்னி மாதிரி கழுத்தெல்லாம் குழக்குன்னு வெட்டு எடுக்கிற மாதிரி எடுக்கும். எடுக்கா. இனிமேல் வரவிடாமல் தடுத்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. உனக்கு குலதெய்வம் அங்காளம்மன். யார் அங்காளம்மனை கும்பிடவா? வர வச்சுருவோம். இடையில இவன் ஒரு தப்பு பண்ணலாம். அந்த தவறுக்கு பின்னால் அந்த தெய்வ சாந்தித்தியத்தை யாரும் வரவேற்க விரும்பவில்லை. அதற்கு பின்பு இவனுடைய எண்ணத்தில் நம்ம உயிரோடு இல்லாமல் செத்து போயிட்டா நல்லா இருக்குமோ அப்படின்னு ஒரு அடுத்து பேசுவோம். இன்னைக்கு உத்தர அவனுக்கு மட்டும்தான்ப்பா. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த எல்லையில ஒரு விநாயகரும் ஒரு அம்பாள் கோயிலும் இருக்கு. உங்க எல்லைக்குள்ள இருக்கா? கை இருந்தால் அடிக்கத்தான் செய்வோம். என்னம்மா வாய் இருந்தால் பேசத்தான் செய்வான். அதெல்லாம் உலகத்தினுடைய இயற்கை. அவன் மனதை கொஞ்சம் பார்க்க. கண்ண முடி உட்காரடா. எஸ், அவளை வர வச்சு தரேன். இந்த அப்படி குடும்பத்தோடு நல்லா இருப்பீங்க. தனி ஒரு வீடு அமையும், செல்வம் கிடைக்கும். வா பக்கத்தில் வாமா, பேச்சை குறைச்சிக்காம்மா. கடனை தீர்த்து தரேன். இந்தா கை நிறைய பணம் தந்தாச்சு. நல்லா இருப்பா. போயிட்டாங்க. கர்மசாமிக்கு அதே பாண்டிச்சேரி பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தவங்க யாருப்பா? இன்னும் இந்த மைக்கை கொஞ்சம் அங்கே தள்ளி வைக்கலாம்ல. இன்னும் என் பிள்ளைக்கு என்னாச்சு? கால் வந்துட்டு வா. இன்னும் கொஞ்சம் அங்கே தள்ளி வைடா. ஏன் மேலே சோம்பேறித்தனம் பண்ணுத? இருந்து பேசிக்கிட்டு இருந்தால் இடிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பலாம். பக்கத்தில் இருப்பான். ஹாய், உன் மனசு அங்கே போகலை. சும்மா ஊர் ஒப்புக்கு காலில் விழுந்தா நான் ஏற்றுக்கிடுவேனா? எங்கே இருந்தாலும் உங்களை கரெக்டாக கவனிச்சுக்கிட்டு இருப்பேன். எனக்கு தெரியாதுன்னு நினைக்காடா போத்தி. என்னடா பரமசிவம், செப்புக்குள் இருந்தாலும் சிவன் அறியாத மாயம் உண்டாடா? உண்டுமா? ஓ
மரணத்துக்கு ஒப்பான ஒரு நிலையை சந்தித்து இன்னைக்கு ஒரு பெரிய கணவன் மனைவியான பிரிவு நிலைகளை உருவாக்கி உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள உன் பிள்ளைகளுக்கு ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இந்த நிலைகளுக்கு காரணம் ஒரு பொம்பளை. அந்த பொம்பளையுடைய வார்த்தைகளும் அவளுடைய செயலும் தான் இந்த குடும்பம் பிரிஞ்சதுக்கு காரணம். அவங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் உன்னையை போட்டு தள்ளணுங்கிறது தான். நீ அகப்படவில்லையே. ஆனால் இப்போ